தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மலை போல் குப்பை கழிவுகள் தேங்கி கிடக்கிறது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையின் அவல நிலையை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குப்பை கழிவுகள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பை கழிவுகள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பை கழிவுகள் மீது கொசுக்களும் ஈக்களும் அதிக அளவில் மொய்த்து கொண்டிருப்பதால் நோயாளிகள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் உள்ளார். ராம்குமார், சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் மலை போல் தேங்கிய குப்பையால் நோயாளிகள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சென்னை மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் 8வது நாளாக தங்களது பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் ஒரு புறம் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சென்னை முழுவதும் ஆங்காங்கே குப்பைகள் குவியலாக காட்சியளிக்கிறது. அகற்றப்படாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கடந்த 4-5 நாட்களாகவே அங்கு இருக்கக்கூடிய குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் அங்கு நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. கொட்டக்கூடிய அதிக அளவில் குப்பை மற்றும் மருத்துவ கழிவுகள் சேர்வதால் அங்கு அகற்றப்படாமல் இருப்பதனால் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். நோய் சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகளுக்கு மேலும் அதிகப்படியான நோய் வரக்கூடிய ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதை அகற்ற சென்னை சுகாதாரத்துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனையில ஆங்காங்கே குப்பை கழிவுகள் அகற்றப்படாதனால, குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றாதனால அந்த பகுதியில் அகற்றப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமா வரக்கூடிய நோயாளிகள் முதல் அவர்கள் கூட வரக்கூடிய உதவியாளர்களுக்கு கூட நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை கண்டுகொள்ளாமல் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக 6 நாட்களாகவே இந்த பகுதியில குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனை மட்டுமில்லாம சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் குப்பைகள் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.